வணக்கம். பூத் லெவல் ஆஃபீஸர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மரண தண்டனை எந்த அளவில் 34க்கும் மேற்பட்ட பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் சுசைட் வழியாக, ஹார்ட் அட்டாக் வழியாக, பிரெயின் ஹேம்ரேஜ் வழியாக இறந்து வருகிறார்களோ அதற்கான எந்த விதமான பதிலையும் கொடுக்காத தேர்தல் ஆணையம் அரசாங்கம் இப்போது அசிங்கமான வேலையில் இறங்கிவிட்டார்கள். இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களை கடந்த 1.5 மாதங்களாக மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் அல்ல ஹாய் ஹலோ வணக்கம் இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தேர்தல் ஆணையம் SIR விவகாரத்தில் எந்த அளவில் டான்ஸ் வீடியோவை பகிர்ந்து வருகிறார்களோ இதே தேர்தல் ஆணையம் எதற்காக உயிரிழந்த நபர்களுடைய அந்த சுசைட் நோட்டை பகிர்வதல்ல. இந்த வீடியோவை பாருங்கள். 46 வயதான ஒரு BLO ஆஃபீஸர், 4 மகள்கள், தன்னுடைய தாயாரிடம், தன்னுடைய தங்கையிடம், தன்னுடைய மனைவியிடம் கதறி அழுகிறார். என்னால் முடியவில்லை. இவர் எழுதிய அந்த கடைசி வார்த்தை படிக்கிறேன், கேளுங்கள். रात दिन काम करता रहा फिर भी SIR का टारगेट हासिल नहीं कर पा रहा हूँ. இரவு பகல் ஓயாமல் நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கூட என்னால் இந்த கொடுக்கப்பட்ட டாஸ்கை முடிக்க முடியவில்லை. रात बहुत मुश्किल और चिंता में कटती है. सिर्फ 2 से 3 घंटे ही सो पा रहा हूँ. இரவு என்னால் தூங்கக்கூட முடியவில்லை. வெறும் 2 to 3 மணி நேரம் தான் உறக்கம் வருகிறது. मेरी 4 बेटियां हैं जिसमें से कि 2 की तबीयत खराब है. எனக்கு 4 மகள்கள் இருக்கிறார்கள். அதில் 2 மகளுடைய உடல்நிலை சரியாகவில்லை. मैं जीना चाहता हूँ. நான் உயிருடன் வாழ ஆசைப்படுகிறேன். पर क्या करूँ? मुझे बहुत बेचैनी और घुटन हो रही है. ஆனால் என்ன செய்வது? ரொம்பவே மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. அந்த அளவில் என் மீது அழுத்தம் இருக்கிறது. मुझे க்ஷமா கரே, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த வீடியோவை, இந்த வார்த்தைகளை ஏன் ஞானேஷ்குமார் அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிரவில்லை? 34 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. எதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கவில்லை? இப்போது வெட்கமே இல்லாமல் இவர்கள் போடக்கூடிய அந்த வீடியோக்களை ஒரு முறை பாருங்கள். ஆனால் இந்த அனைத்து விஷயத்தையுமே தாண்டி நேற்று கால்கட்டாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்துள்ளது. இந்த போராட்டம் BLO ஆஃபீஸர்கள் வழியாக தேர்தல் ஆணையத்துடைய ஆஃபீஸில் இந்த முற்றுகையை இட்டிருக்கிறார்கள். இந்த BLO ஆஃபீஸர்கள் மீது அழுத்தத்தை போட்டு இந்த BLO ஆஃபீஸர்கள் இந்த அனைத்து விஷயத்தையுமே முடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்களோ அதே BLO ஆஃபீஸர்கள் இதற்கு மேல் தேர்தல் ஆணையத்துடைய ஆஃபீஸருக்கு கூட போக முடியாது. பேரிகேட் போட்டு இருக்கிறார். நீங்கள் அந்த காட்சியெல்லாம் தொடக்கத்திலும் பார்த்தீர்கள். மீண்டும் ஒரு முறை பாருங்கள். எந்த அளவில் BLO ஆஃபீஸர்கள் தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பிற்காக போராடி வருகிறார்கள். எங்களுக்கு சரியாக ட்ரைனிங் கூட கொடுக்கவில்லை. திடீர் என்று இதுதான் உனக்கு டார்கெட் என்று கூறுகிறார்கள். அந்த டார்கெட்டை முடிக்கவில்லை என்றால் எங்களுடைய அதிகாரிகள் எங்கள் மீது அழுத்தத்தை போடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த டார்கெட்டை முடிக்கக்கூட முடியாது. காரணம், ஒவ்வொரு BLOவிற்கும் கொடுக்கப்பட்ட டார்கெட் 900 1200 நபர்கள் வீட்டுக்கு போய் டோர் டு டோர் போய் அவர்களுடைய ஃபார்மை நிரப்பி, அந்த ஃபார்மை எப்படி நிரப்புறது கூட எங்களுக்கு தெரியாது. எந்த காலமை யார் நிரப்பப் போகிறார் என்று கூட தெரியாது. அவர்களுடைய கேள்விகள் பல இருக்குது. 2003ஆம் ஆண்டு நான் ஓட்டு போட்டேன் என்று கூறுவார்கள். அந்த ஓட்டிங் லிஸ்டிலிருந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். எங்களால் முடியாது. ஒரு வீட்டில் 5 நிமிஷம் நாங்கள் நின்றால் கூட எத்தனை வீட்டுக்கு நாங்கள் போகணும்? ஒரு சில இடங்களில் BLO ஆஃபீஸர் பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவரும் இரவு முழுவதும் அந்த பெண்ணிற்கு உதவி போகிறார். ஆணாக இருந்தால் மனைவி, குழந்தைகள் அவர்களும் அவருக்கு உதவி வேலை பார்க்கிறார்கள், இரவு பகல் பாராமல். இந்த அளவில் இந்த கொடூரத்தை எதிர்த்து தான் இந்த போராட்டம் கால்கட்டாவில் வெடித்துள்ளது.
கால்கட்டாவில் இந்த போராட்டம் வெடித்தது மட்டுமல்லாமல் ஏராளமான கேள்விகளும் எடுத்து வைக்கப்படுகிறது. எப்படி பிஎல்ஓ ஆஃபீஸர்களை நீங்கள் மாடு போன்று வேலை பார்க்க முடியும் என்று. இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதே வெஸ்ட் பெங்கால் தேர்தல் ஆணையம் கால்கட்டா போலீஸ் கமிஷனருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று. டெல்லி எலெக்ஷன் கமிஷனருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நீங்கள் போனீர்கள்னா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எதிரே இருக்கக்கூடிய ரோட்டில் கூட நீங்கள் கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று. ஞானேஷ்குமாருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. क्या घर की बहू बेटियों माताओं की वीडियोस तस्वीरें दिखानी चाहिए क्या अपनी माताओं बहुओं बेटियों सहित किसी भी मतदाता की सीसीटीवी वीडियो चुनाव आयोग को साझा करनी चाहिए क्या? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகள், மருமகள், தாய், தங்கை, அக்கா, அந்த பெண்களுடைய ஃபோட்டோ வீடியோவை சோஷியல் மீடியாவில் காட்டலாமா? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டது என்ன, சிசிடிவி ஃபுட்டேஜை 5 மணிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை நீங்கள் காட்டுங்கள் என்று. தேர்தல் ஆணையம் என்ன கூறியது? 45 நாட்களுக்குள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை நாங்கள் டிலீட் செய்து விடுகிறோம் பாதுகாப்பின் காரணமாக. இப்போ யாருடைய ஃபோட்டோவை நீங்கள் பகிர்கிறீர்கள்? அந்த டான்சிங் ஃபோட்டோவில் யார் இருக்கிறார்? அவர்கள் மகள், தாய், அம்மா, அக்கா, அண்ணி கிடையாது. அவர்கள் பெண் கிடையாது. அவர்கள் யாரோ ஒரு வீட்டின் பெண்கள் கிடையாது. யாருடைய பெர்மிஷனை வைத்து இது போன்ற டிராமாக்களை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள்? நேற்று நரேந்திர மோடி பார்லிமெண்டில் கால் கூட எடுத்து வைக்கவில்லை, பார்லிமெண்டிற்கு வெளியில் நின்று மாக்கரி செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். எதிர்க்கட்சிகள் டிராமா நடத்துவதற்காக வேறொரு இடத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று. 19 நாட்கள் வரை இந்த வின்டர் செஷன் நடக்க இருக்கிறது. இந்த 19 நாட்கள் நரேந்திர மோடி அங்கே வரமாட்டாராம். வந்து தலையை காட்டிட்டு ஓடி போனார். ராதாகிருஷ்ணன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவருடைய வரவேற்பிற்காக ஒரு உரையை கூறினார். அந்த உரைக்கு பின்பு காங்கிரசின் பிரசிடென்டான மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்கிய உடனே அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி. இதற்கு முன்பு தன்கர் அவர்கள் அவருக்கு அந்த சி ஆஃப் அது கூட இவர்கள் கொடுக்கவில்லை. We are confident that you will take care of the entire sections of the house. Sir, we are confident that you will be impartial and treat the opposition and the treasury benches in equal measure. அவரை வெளியில ஃபோர்ஸபிளி மிரட்டி அனுப்பிய கதை ஞாபகத்தில் இருக்கு. நீங்கள் உங்களுடைய சேரில் உட்காந்துருக்கீங்க. 2 தரப்பில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் அண்ட் ரூலிங் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே சமமாக ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை கூறிய உடனேயே நரேந்திர மோடி போதுமடா சாமி தப்பிச்சு ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பின்பு இன்னைக்கு நரேந்திர மோடி வரவில்லை, நாளைக்கு வரமாட்டார், நாளானைக்கு வரமாட்டார், கடைசி நாளில் மேபி தலையை காட்டுவார். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிகிறது, இந்த இடத்தில் நின்றாலே போதும் ஏராளமான கேள்விகள் வரும். எதிர்க்கட்சிகள் தாராக தன்னுடைய கேள்விகளை வைத்து கிழித்து தொங்க போட்டு விடுவார்கள். அந்த அளவில் இந்த கேள்விகள் இருக்கு. மக்களுக்கு முன்பு இந்த கேள்விகளுக்கான பதிலும் கொடுக்க முடியாது. என்ன கேள்விகள்? எஸ்ஐஆர், ஓட் சோரி, இப்போ IMF வெளிவிட்ட டேட்டா, அதாவது இந்தியாவை சி கேட்டகரியில் வைத்திருக்கிறது IMF. இந்தியா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் வேலைவாய்ப்பிற்கான டேட்டா, ஜிடிபிக்கான டேட்டா, விலைவாசிக்கான டேட்டா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டிற்கான டேட்டா, எந்த விதமான டேட்டாவும் அரசாங்கம் கொடுக்கும்போது அதை மேனிப்புலேட் செய்து தான் கொடுக்கிறார்கள். வங்கியில் எவ்வளோ கடன் இருக்குது, யாருக்கு எவ்வளோ கடனை தள்ளுபடி செய்தீர்கள், அடானிக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்தீர்கள், அம்பானிக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்தீர்கள், இது போன்ற ஏராளமான டேட்டாக்களை மறைக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் பார்த்து வருகிறது. வேர்ல்ட் பேங்க்லேருந்து வந்த 12,500 கோடி ரூபாய் பீகாரின் டெவலப்மெண்ட்டிற்காக, அதை நரேந்திர மோடியின் அரசாங்கம் 10,000 ரூபாய் வீதம் ஓட்டை வாங்குவதற்காக, ஓட் கரீதிக்காக செலவு செய்து விட்டது. இப்போ இன்னொரு கதையை சொல்லிவிடுவார்கள். IMF கொடுத்த இந்த டேட்டாவை
தாண்டி இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் இருக்குது. ஆப்கானிஸ்தானுடைய ரூபாய் இந்தியாவுடைய ரூபாயை விட பலமாகிவிட்டது. இந்தியாவுடைய ₹1 ஆப்கானிஸ்தானின் 1.25 ரூபாயா. அதாவது இந்தியாவுடைய ₹1 இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீர்கள்னா ஆப்கானிஸ்தானில் வெறும் 74 பைசா மட்டுமே. இந்தியாவுடைய ₹1 மதிப்பு ஜஸ்ட் 74 பைசா. ஒரு சாதாரணமான ஆப்கானிஸ்தானுடைய பணவீக்கம் எந்த அளவில், அங்கே சரியான டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் கூட கிடையாது, தாலிபான் அரசாங்கம் இருக்கு. we are nearing 90 rupees. வாலடைல், இந்தியாவுடைய டாலர் பிரைஸ் வாலடைல் ஸ்டேட்டஸில் மாறிவிட்டது என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் எந்த அளவில் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த பட்டியலும் படிக்கிறேன், கேளுங்கள். வெஸ்ட் பெங்காலில் 9 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. அதில் 6 பேர் சுசைட், தற்கொலை. உத்தரப்பிரதேசத்தில் 7 நபர்கள், குஜராத்தில் 4 நபர்கள், கேரளாவில் 3, மத்திய பிரதேசத்தில் 3, ராஜஸ்தானில் 2, தமிழ்நாட்டில் 1, கோவாவில் 1. 34க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததாக கூறுகிறார்கள். இதை தாண்டி வெஸ்ட் பெங்கால், மம்தா பானர்ஜி எடுத்து காட்டக்கூடிய இன்னொரு டேட்டா, வெறும் வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே பிஎல்ஓவை தாண்டி விடுங்கள், பிஎல்ஓவை தாண்டி அப்பாவி மக்கள் பயந்து போய் அவர்கள் உயிரிழந்த அந்த எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா 40 தாண்டுகிறது. டிஎம்சி எம்பிக்கள் ஒரு குழுவாக அமைந்து டெல்லியில் இருக்கக்கூடிய இதே தேர்தல் ஆணையத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனார்கள், அங்கே சந்தித்தார்கள். ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலை கூட தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. அதற்கான காரணம் என்ன? என்னென்ன கேள்விகள் கேட்டார்கள்? A thorough probe into deaths and have occurred and what responsibility the Election Commission of India will accept. ஒரு thorough investigation நடத்துங்கள், எத்தனை பேர் எங்கே உயிரிழந்தார்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன. Not what Gyanesh Kumar is doing, posting dancing videos of women and children. No. You need to understand that you have to accept, acknowledge and start a thorough investigation. You can't be quiet like this. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. இரண்டாவது கேள்வி, in Bihar after SIR, voter who names have been removed because they are allegedly infiltrated, what will happen to those people? சரி, வந்தேரிகள் நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையா? யார் அந்த வந்தேரிகள்? வெறும் எலெக்ஷன் டேட்டாவிலிருந்து பேரை நீக்கினால் மற்றும் போதுமா? அப்போ இந்தியாவுடைய செக்யூரிட்டி பிரீச் நடக்குதா இல்லையா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் இங்கே நீக்கி இருக்கிறீர்கள். அதில் எத்தனை பேர் தீவிரவாதிகள், எத்தனை பேர் வந்தேரிகள், இதெல்லாமே பார்க்கணுமா இல்லையா? அந்த நபர்கள் எங்கே? அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தார்கள், பங்களாதேஷ்க்கு அனுப்புங்க, நேபாளுக்கு அனுப்புங்க, ஸ்ரீலங்காவிற்கு அனுப்புங்க. ஏன் நீங்கள் அந்த பட்டியலை கூட வெளிவிட மாட்டேங்கிறீர்கள்? அப்போது நீங்கள் பேசுறது பொய் தானே? இந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. சரி, மூன்றாவது கேள்வி, if SIR process is being conducted in West Bengal and Bihar, why it is not being carried out in the border states like Assam and Tripura? நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் SIR நடத்துகிறீர்கள், பீகாரில் நடத்தியிருக்கிறீர்கள், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, மற்ற மாநிலங்களில் நடத்துகிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்தில் இந்த SIR போடப்பட்டிருக்க வேண்டுமோ? முக்கியமாக பார்டரிங் ஸ்டேட்ஸ் லைக் குஜராத், லைக் திரிபுரா, லைக் அஸ்ஸாம். குஜராத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்டரிங் ஸ்டேட் கிடையாது. பாகிஸ்தானிலேருந்து வரக்கூடிய ஒரு 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 ரொம்ப சின்ன ஒரு நுனை தான். பட் வாட் அபவுட் அஸ்ஸாம் அண்ட் திரிபுரா? இங்கே தானே அதிகமான வந்தேரிகள் இருக்கிறார்கள். ஏன் அங்கே நீங்கள் இந்த SIR நடத்தவில்லை? ஏன்னா அஸ்ஸாமில் ஹேமந்த் பிஸ்வ சர்மாவுடைய அரசாங்கம் இருக்குது. அவருக்கு எதிராக மக்கள் கொந்தளித்து விடுவார்கள், உங்களுடைய ஆட்சி கைவிட்டு நழுவி போகும். அதனால் அங்கே நீங்கள் செய்யவில்லை. அங்கேயும் இந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கவில்லை. The main purpose of special intensive revision is also to remove infiltrators and illegal workers. Why the special intensive revision of electoral roll not taken place like Assam? மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். திரிபுராவை கூட விட்டுருங்க, வெறும் அஸ்ஸாமை மட்டும் நீங்கள் மையத்தில் வைத்து ஏன் இந்த இடத்தில் நீங்கள் இந்த SIR நடத்தவில்லை என்று கேட்கும்போது அதற்கும் பதில் கிடைக்கவில்லை. கடைசி கேள்வி, ஐந்தாவது கேள்வி, ஓவரால் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஃபார் த alleged death and the manner in which the SIR is being conducted. இந்த முறையில் இந்த SIR நீங்கள் நடத்துகிறீர்களோ அதற்கான சரியான விதிமுறைகளை எதற்காக நீங்கள் கையில் இருக்கவில்லை?
இத்தனை உயிர்கள் பிரிந்திருக்கிறார்கள். அதற்காக தான் இந்த போராட்டமெல்லாம் இன்னைக்கு வெடிச்சிருக்கிறது. இத்தனை உயிர்கள் பிரிந்ததற்கு பின்பு கூட எதற்காக அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் கையில் எடுக்கவில்லை? உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு, எந்த விதமான ப்ராமிசஸ்களை நீங்கள் செய்ய போறீர்கள்? இதற்கும் பதில் கிடைக்கவில்லை. ஜஸ்ட் இமேஜின், வெஸ்ட் பெங்காலில் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கள் போராட்டத்தில் இறங்கிய பின்பு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதில், முக்கியமாக ஞானேஷ் குமார் கொடுக்கக்கூடிய பதில், இவர்கள் பிஎல் ஆஃபீஸர் எல்லாம் கிடையாது, இவர்கள் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் நபர்கள், அரசியல்வாதிகளால் இந்த இடத்தில் மிரட்டி அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, உயிரிழந்த 34 நபர்கள் இவர்களும் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் நபர்கள் தானா? ஜஸ்ட் இமேஜின். மிஸ்டர் ஞானேஷ் குமார் இஸ் நாட் அக்செப்டிங் why they have died. Mr. Gyanesh Kumar is posting dancing videos and he has the audacity to say these people have died because of politically motivated agenda. சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டின் மக்களுடைய உயிர் அந்த அளவில் சீப்பாகிவிட்டது என்று. யார் இறந்தாலும் எந்த விதமான கவலையும் கிடையாது. எப்படி கவலை இருக்கும்? இந்த நாட்டில் 26 உயிர்கள் தீவிரவாதிகள் கொன்று போனார்கள், எந்த விதமான பதிலும் கிடையாது. இந்த நாட்டு இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், எந்த விதமான பதிலும் கிடையாது. ஜேபி நட்டா ஒரு அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய பாதுகாப்பிற்கு போடப்பட்ட ஒரு நபர், ஜஸ்ட் see this video, அவருக்கு பாதுகாப்பில் போடப்பட்ட நபர் அவருடைய கண் முன்னே மயக்கமடைஞ்சு கீழே விழுகிறார். ஜேபி நட்டாவை விட்டு விடுங்கள், அங்க சுற்றி இருக்கக்கூடிய ஒற்றை பிஜேபி நபர்களோட அந்த நபரை தூக்க கூட முன் வரவில்லை. This is what RSS is doing. And I want to show you the last video, the mentality of RSS. RSS உடைய ஹெட் குவார்ட்டர்ஸை டெல்லியில் கட்டியிருக்கிறார்கள். 150 கோடி ரூபாயை கொடுத்து மத்திய டெல்லியில் பெரிய மாளிகை. அந்த RSS ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போதுமான அளவில் பார்க்கிங் கிடையாது. அப்போ அந்த பார்க்கிங்கிற்காக அருகே இருக்க 1400 வருடமாக இருந்த ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவிலை புல்டோசரை வைத்து இடித்து விட்டார்கள். பிகாஸ் RSS உடைய ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு பார்க்கிங் வேணுமா? And they call themselves as Sanatani Hindu. அயோத்தியா ராமர் கோவில் எல்லாம் வெறும் நாடகம் மற்றும் தான். இந்த நபர்களுக்கு கோவிலும் பெரிதல்ல, இவர்களுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய நபர்களும் பெரிதல்ல. இவர்களுக்கு ஹிந்து 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 என்று இவர்களுக்கு பின்னாடி கோஷம் போடக்கூடிய அந்த பெண்கள் ஆண்கள் அவர்களும் முக்கியத்துவம் கிடையாது. இவர்களுடைய ஒரே நோக்கம் சாசனத்தில் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும். யார் எக்கேடு கெட்டு போறால் எங்களுக்கு என்ன, எத்தனை உயிர்கள் பிரிந்தால் எங்களுக்கு என்ன. This is what the real ideology of RSS, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.